செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் நுண்கலை மற்றும் கலாச்சாரத்தில் சிறந்து விளங்குவோருக்கான மாணவர் சேர்க்கை அடுத்த கல்வியாண்டு முதல் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமக்கோட்டி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. சென்னை ஐஐடியில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் நுண்கலை மற்றும் கலாச்சாரத்தில் சிறந்து விளங்குவோருக்கான மாணவர் சேர்க்கை அடுத்த கல்வியாண்டு முதல் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமக்கோட்டி தெரிவித்தார். அவர் பேசுகையில், ஃபைன் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் எக்ஸலன்ஸ் மூலமாக ஐஐடி மெட்ராஸில் பிடெக் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நாங்கள் முதல் முறையாக எந்த ஐஐடியும் இதுவரையில் செய்யாத ஒரு முதல் முறையாக ஐஐடி மெட்ராஸ் இன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இதில் 9 டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்கு. குறிப்பாக பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார், நேஷனல் பால் ஸ்ரீ அவார்ட் ஹானர், நேஷனல் யூத் அவார்ட், உஸ்தாத் பிஸ்மில்லா கான் யுவா புரஸ்கார், ஆக்டிவ் பி கிரேட் ஆர் அபவ் சர்டிஃபிகேஷன் ஃப்ரம் ஆல் இண்டியா ரேடியோ, empaneled artists to perform in Indian festival abroad, award of scholarship to young artists by Ministry of Culture, award in National Youth Festival competition in the stage 4, அதே மாதிரி கல்ச்சரல் டேலண்ட் சர்ச் ஸ்காலர்ஷிப் அவார்ட். இது மாதிரி 9 கேட்டகரியில் நேஷனல் லெவல் கல்ச்சர் அண்ட் ஆர்ட்ஸுக்கு உள்ள காம்படிஷன்ஸ் தேர்ந்தெடுத்திருக்கோம். இதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் சேர்த்து ஒரு கமிட்டி போட்டு அவங்க இந்த 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஒன் டைம் கேட்டகரி, கேட்டகரி ஏ, கேட்டகரி பி. இதில் ஜெயிச்சு இதில் சக்ஸஸ் ஆன பசங்க அவங்க இதுக்கு ஒன்றுத்துக்கு ஒரு ஸ்கோர், அதாவது ஒன் டைம் கேட்டகரிக்கு 100 மார்க், கேட்டகரி ஏக்கு 75 மார்க், அதே மாதிரி கேட்டகரி பிக்கு 50 மார்க். இது மாதிரியான ஒரு ஸ்கோர் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அவங்க ஜெஇ அட்வான்ஸ் எழுதணும். ஆனால் அந்த ஜெஇ அட்வான்ஸில் ஏதோ ஒரு ரேங்க் லிஸ்ட்டில் இருந்தால் போதும். அவங்க ஜென்ரல் கேட்டகரி ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கலாம், அதே மாதிரி ஓபிசியாக இருந்தால் ஓபிசி ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கலாம், எஸ்சி எஸ்டி கேட்டகரி, அதே மாதிரி இடபிள்யூஎஸ், அதே மாதிரி பிடபிள்யூடி, இது மாதிரி ஏதோ ஒரு கேட்டகரி லிஸ்ட்டில் அவங்க கேட்டகரியில் அவங்க சக்சீட் ஆனால் போகிறோம். அது தவிர இந்த அவார்ட்ஸில் ஒன்று வின் பண்ணியிருக்கணும். இது ஜெயிச்ச பசங்களுக்கு நாங்கள் மொத்தம் 16 கோர்சஸ் இருக்குது. ஒவ்வொரு கோர்ஸ்லேயும் 2 சீட், ஒன்று ஜென்ரல் நியூட்ரல், இன்னொன்று மகளிருக்காக ஃபீமேல் சீட்ஸ்க்காக அதை ரிசர்வ் பண்ணியிருக்கோம். இதனால் இன்றைக்கு நம்ம இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிக்கு தேவை புதுமையாக யோசிக்கணும், கிரியேட்டிவாக யோசிக்கணும். இதுதான் நமக்கு இன்னைக்கு தேவை. அதற்கு இது மாதிரியான ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ் கல்ச்சரில் ட்ரெயின் ஆன ஒரு குழந்தை நிச்சயமாக புதுமையாக யோசிக்குங்கிற ஒரு பரிபூர்ண நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதை பேஸ் பண்ணி இந்த ஃபேஸ், அதாவது ஃபைன் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் எக்ஸலன்ஸ் அட்மிஷன் இன்னைக்கு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம தேசத்தில் ஒரு நூக் அண்ட் கார்னரில் இதை கொண்டு போய் சேர்க்கணும். எல்லா குழந்தைகளும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக +2ல் அவங்க பர்சியூ பண்ணுற ஃபைன் ஆர்ட்ஸை விட்டுட்டு ஸ்டடீஸுக்குன்னு போகாமல் 2 சேர்த்து பண்ணால் அதுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத அவங்க உணரணும். அவங்க பேரண்ட்ஸ் எல்லாரும் உணரணும். அதுதான் இதோட இன்னைக்கு ப்ரெசன்ட் கான்ஃபரன்ஸோட ஆப்ஜெக்டிவ். இந்த ஃபைன் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் எக்ஸலன்ஸ் அட்மிஷன் நிச்சயமாக ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகுங்கிறதுல எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இதில் பல புதுமைகள் உருவாகும். இதற்கெல்லாம் ஐஐடி மெட்ராஸோடு சேர்ந்து துணையாக செய்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சென்னையில் இன்று இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் என்ற தலைப்பிலான கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றினார் இந்திய தொழில் கூட்டமைப்பின் தமிழ்நாடு தலைவர் திரு ஸ்ரீவத்ஸ் ராம். அவர் பேசுகையில், தமிழ்நாடு's internet penetration is a benchmark of excellence. The TANFINET initiative connects about 12,525 village panchayats with a robust optical fiber cable network which delivers 1 Gbps high-speed internet, and that's actually a game changer in kind of bringing up the rural economy. It drives inclusive growth, empowers the communities, unlocks opportunities in both education and employment. Tamil Nadu is actually the 3rd largest software exporting state in the country and hosts a number of large and renowned companies in IT services, business process management, product software. We've also pioneered special economic zones with about 54 operating SEZs
driving economic activity and contributing to a third of the state's total exports. IT and ITES sector play a pivotal role in the state, contributing about 15% of Tamil Nadu's GDP. The government has introduced neo-tidal parks in Tamil Nadu, which are truly outstanding. These parks, which are there across many of the centers, urban centers in the state, have transformed the economic landscape by providing opportunities to youth to secure jobs in their hometowns. We are amongst the most urbanized states, and we are also very fortunate that we have educational institutions which dot the different urban centers in our states. By accelerating the development of Tier 2 and Tier 3 cities, these parks are driving sustainability and equitable growth, which also align with the Honorable Chief Minister's vision of building a $1 trillion economy. Tamil Nadu has the largest pool of technically qualified professionals in the country, and with about 1.16 lakh students graduating annually in specialized fields such as IT, computer science, electronics, and telecommunication. This significant number of talent that is generating is what is creating the opportunities for our state and driving the industry forward. The latest reports of the NCAER in its State Investment Potential Index places Tamil Nadu as the best state for availability, competitiveness and quality of workforce and labor climate in the country. சேலம் மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் இசை மற்றும் நடனத்தின் முக்கியத்துவத்தை அடுத்த தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கிறார் எமது சேலம் மாவட்ட செய்தியாளர். அவர் பேசும்போது, 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழரின் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் உலகிற்கு பறைசாற்றும் விதமாக ஆலயங்கள் திகழ்கின்றன. சிறப்புமிக்க ஆலய வழிபாட்டில் இசை மற்றும் நடனத்திற்கு எத்தகைய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது என்பதை கோவில்களின் கல்வெட்டுகள் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். குறிப்பாக தஞ்சை பெரிய கோவில் கல்வெட்டில் இசை கலைஞர்கள் அனைவரின் பெயரும் பதிவு செய்யப்பட்டு அவர்களுக்கான மானியம், தலைமுறையாக அவர்களின் செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், இந்த தொடர்ச்சி விடுபட்டால் அந்த இடத்தை எப்படி நிரப்ப வேண்டும் என்பது வரை குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேபோன்று ஒவ்வொரு கோவிலுக்கும் வரலாறு உள்ளது. காலப்போக்கில் இசை கருவிகளின் பயன்பாடு கோவில்களில் குறைந்துவிட்டது. இதனை மீட்டெடுக்கும் வகையில் சேலம் மாவட்ட அரசு இசைப்பள்ளி சார்பில் ஆலய வழிபாட்டில் இசையும் நடனமும் என்ற தலைப்பில் உலக இசை தின விழா கொண்டாடப்பட்டது. இதன் மூலம் இசை மற்றும் நடனத்தின் முக்கியத்துவத்தை அடுத்த தலைமுறையினர் தெரிந்து கொள்ள முடியும் என்கிறார் சேலம் மாவட்ட அரசு இசைப்பள்ளி முதல்வர் சங்கரராமன். அந்த இசையோடு அந்த ஸ்லோகத்தை சொல்லும்போதோ இல்லை அந்த தமிழ் உச்சரிப்புகளை சொல்லும்போது அந்த ராகத்தோடு படிக்கக்கூடிய நிறைய நம்ம பூஜாரிகள் நம்ம பார்த்துருக்கோம். அது ஈர்ப்பு சக்தி அப்படி உடனே ஆக்கர்ஷணம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஈர்ப்பு அப்படியே ஒரு ஈர்ப்பு இருக்கும். அந்த வகையில் இசையும் நடனமும் எல்லாத்தோடு சேர்ந்தது. இந்த இசைக்கு ரொம்ப மூலாதாரமாக இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை தான் நாங்கள் இந்த கருத்தரங்களை சொல்லி மாணவர்களுக்கு முக்கியமாக சொல்கிறோம். இந்த பள்ளிகள்லேருந்தும் மாணவர்களை அழைத்திருக்கிறோம். அவர்களுக்கு அடுத்த சந்ததியினர் இதை பற்றி முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எங்களோட நோக்கம். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். ஆந்திராவின் மங்களகிரியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். அனைவரையும் உள்ளடக்கிய சுகாதார சேவைகள் வழங்கப்பட வேண்டும் என்ற இலக்கில் மருத்துவர்கள் முக்கிய பங்காற்றி வருவதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். புகழ்பெற்ற தப்லா கலைஞர் ஜாகீர் உசேன் மறைவுக்கு மாநிலங்களவையில் இன்று இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இந்திய பாரம்பரிய இசையை உலகெங்கும் கொண்டு சென்ற கலாச்சார தூதுவராக ஜாகீர் உசேன் திகழ்ந்தார் என்று மாநிலங்களவைத் தலைவர் திரு ஜக்தீப் தங்கர் கூறியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மக்களவையில் துணை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றினார். உலகின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையின் முனையமாக இந்தியா மாறி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். தேசிய எரிசக்தி பாதுகாப்பு விருது 2024 சென்னை ரயில் பெட்டி தொழிற்சாலைக்கு வழங்கப்பட்டுள்ளது. புதுமை விருதுகள் பிரிவில் வந்தே பாரத் ரயில் பெட்டிகளை தயாரித்த வல்லுநர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.